வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே என்டிஏ கூட்டணி இலக்கு. கேரளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ், மைக்ரோ ஓவன் மின்னடப்பு வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் முடிந்தால்தான் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பது தெரியும். தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை திங்கட்கிழமை தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரையில் பிணையில்லா கல்விக் கடன் வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதி அளித்தார் தவிக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே என்டிஏ கூட்டணி இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்திற்காக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் நாள் நடைபெற உள்ளது. அங்குள்ள 140 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் 890 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி அடங்கிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவை போட்டியிடுவதால் மும்முனை போட்டி நிலவுகிறது. இதனால் அங்கு அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கேரளத்திற்கு வந்தனர். அதன் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காட்டில் உள்ள மெஸ்ஸி கல்லூரி மைதானத்தில் வந்து இறங்கினர். அங்கிருந்து கொட்டா மைதானத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்பொழுது மேற்காசிய போரின் தாக்கம் இந்தியாவில் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. போர் நடந்து வரும் நாடுகளில் தலைவர்களின் தொடர்பில் இருக்கிறேன் எனவும் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது எனவும், இப்படிப்பட்ட சூழலில் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றும், வளைகுடா நாடுகளில் 1 கோடி இந்தியர்களின் உயிரை பணயம் வைத்து அதன் மூலம் அரசியல் லாபம் பெற காங்கிரஸ் முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்த அவர், கேரள மக்களின் ஆசையுடன் நாங்கள் இங்கு ஆட்சி அமைப்போம் என்றும், கேரள மக்களின் கனவுகளை நினைவாக்குவதே என்டிஏ கூட்டணி இலக்கு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ், மைக்ரோ ஓவன் மின்னடுப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் உணவு வழங்குகிறோம். இனி கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டருக்கும் பொருத்தப்படாமல் நவீன மின்சார பம்ப் செட்டுகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் 1 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும். இல்லத்தரசுகளின் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ரூபாய் 8000க்கும் கூப்பன் வழங்கப்படும். வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ், மைக்ரோ ஓவன் மின்னடுப்பு ஆகியவை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிந்தால்தான் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பது தெரியும் என்று தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசினார். அப்பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டு தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது. திமுக அரசு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும், அதிமுக ஆட்சியில் இதுபோன்ற எச்சரிக்கை வந்தவுடன் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆனால் திமுக அரசின் மெத்தனத்தால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நான் உடனடியாக வந்து மக்களை சந்தித்தேன். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவில்லை.
அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 5 நாட்கள் கழித்தே வந்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. திமுக கூட்டணியில் உள்ளவர்களே இதனை குறிப்பிடுகிறார்கள். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டதே இதற்கு ஒரு சான்று எனவும், திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் எனவும், காங்கிரஸ் மற்றும் திமுக ஆட்சியில் இருந்தபொழுதுதான் கச்சத்தீவு தாரை வாய்க்கப்பட்டது. அதனை மீட்டெடுக்க அதிமுக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து போராடி வருகிறது என்றும், தேர்தல் முடிந்தால்தான் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பது தெரியவரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை திங்கட்கிழமை தொடங்குகிறது என்றும், 8 நாட்கள் அவகாசம் அளித்துள்ள நிலையில் விடுமுறை நாட்களை தவிர்த்து 4 நாட்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் தேர்வு, நட்சத்திர பேச்சாளர் தேர்வு உள்ளிட்ட தீவிர அரசியல் பயணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்கி வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வரை நடக்கிறது. 8 நாட்கள் அறிவிக்கப்பட்டாலும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். குறிப்பாக வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கி முழு வருட கணக்கு முடிவு, 3ஆம் தேதி புனித வெள்ளி, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக அமைந்துள்ளது. எனவே அன்றைய நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது. நாளை 30ஆம் தேதி மற்றும் 2, 4, 6ஆம் தேதிகளில் குறிப்பிட்ட தேதிக்குள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர்கள் மனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் suvita.cci.government.in என்ற இணையதளம் மூலமாகவும் வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் வேட்புமனுக்கள் பரிசீலனை வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும், வேட்புமனுக்களை திரும்பப் பெற வருகின்ற 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லாததால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட ஆயத்தமாக்கி வருகிறார்கள். இதற்கிடையே சட்டசபை தேர்தலை சந்திக்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாகியுள்ளது. 234 தொகுதியிலும் தாவிக தனித்து களம் காண்கிறது. இதையொட்டி நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை விஜய் இன்று அறிவித்தார். இதில் தமிழகத்தில் போட்டியிடும் 234 தொகுதிகளின் வேட்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களையும் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்னர் உரையாற்றினார். அப்பொழுது எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நானே நிற்க முடியாது என்பதால் என் சார்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளேன். ஒவ்வொரு வேட்பாளரையும் பார்த்து தேர்வு செய்துள்ளேன். அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மக்களாக்கிய உங்கள் பொறுப்பு என்றும், மக்கள் கூட்டணியான நமக்கு ஸ்டாலின் கூட்டணிக்கு மட்டும்தான் போட்டி என்றும் தெரிவித்த அவர், தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் ரூபாய் 25 லட்சத்திற்கு பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் விஜய் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். இதனிடையே சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவெரும்பூர் தொகுதியில் ரூபாய் 450 கோடிக்கு மேலான வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதற்காக அரசியல் கட்சிகள் தங்களது கட்சி சார்ந்த வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவெரும்பூர் தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுவார் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் திமுக நிர்வாகிகளுடன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் பயிற்சி மையத்தில் உள்ள அண்ணா அம்பேத்கர், காமராஜர் ஆகிய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது திருவெரும்பூர் தொகுதியில் 3வது முறையாக என்னை போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார்.
மேலும் தமிழக முதலமைச்சர் ஆசியுடன் தற்பொழுது வாக்கு சேகரிக்க கிளம்பிவிட்டேன் என்றும் திமுக அரசின் 5 ஆண்டு காலத்தில் தமிழக முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை தோழமை கட்சிகள் மட்டும் பாராட்டவில்லை, நமது எதிரியாக நினைக்கக்கூடிய கட்சிகளும் கொள்கை எதிரியாக நினைக்கக்கூடிய கட்சிகளும் பாராட்டுகிறது என்றும் அந்த பலம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் பிரதிபலிக்கும் என்றும் வரும் மே மாதம் 4ஆம் தேதி திராவிட மாடல் 2.0 ஆட்சி பதவியேற்கும் என்ற நம்பிக்கை எங்களது அனைவருக்கும் உள்ளது என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். 3 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மக்கள் குற்றச்சாட்டு இருப்பதால் தொகுதி ஒதுக்காமல் திமுக பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று கன்னியாகுமரி மேல்புரத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மேல்புரம் தெற்கு ஒன்றிய அலுவலக திறப்பு விழா ஒன்றிய தலைவர் சரவணவாஸ் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மேற்கு மாவட்ட தலைவர் ஆர்.டி. சுரேஷ், பொதுச் செயலாளர் நந்தினி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயசீலன், தர்மராஜ், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலக செயல்பாட்டை துவங்கி வைத்தனர். விழாவை தொடர்ந்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது திமுகவில் 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கவில்லை என்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிகிறது எனவும், விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் யாரால் இருந்தாலும் அவர்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும், சரியாக மனு அளிக்கப்பட்டிருந்தால் எல்லோருக்கும் அனுமதி கொடுப்பதை போன்று விஜய்க்கும் அனுமதி கொடுப்பது நிச்சயம் என்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் 10 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒளிப்படை தேவர் கட்சியின் தலைவர் கருணாஸ் பங்கேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது உத்தேச பட்டியலில் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியை கேட்டிருந்த நிலையில் 3 தொகுதிகளை மட்டுமே கொடுத்துள்ளனர் எனவும், நாங்கள் கேட்ட பல தொகுதிகள் கிடைக்காமல் போனது என்றும், கூட்டணி தர்மத்திற்காக பல தொகுதிகளை விட்டுக் கொடுத்துள்ளோம் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணாக்கர்கள் வருடத்திற்கு 750 பேர் மருத்துவம் படிக்க அவர்களது கனவை நிறைவேற்றியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியில் உள்ள விநாயகர் கோவிலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசினார். அப்பொழுது இந்த முறை கரூர் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு டாஸ்மார்க்கில் கொள்ளையடித்துள்ள பல்லாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு எப்படியும் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் கரூர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட சென்று விட்டார் என்றும், கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜியின் விடாவியாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் இந்த தேர்தலில் இரவு நேரத்தில் ரூபாய் 5000 தங்க காசும் கொடுக்க உள்ளனர். பொதுமக்கள் ஊரசி பாருங்கள் என்று வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இளங்குடிக்கு பேருந்து இயக்காததை கண்டித்து பயணிகள் பேருந்தை சிறைப்பிடித்து பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் கண்ணகி பேருந்து செங்கத்திலிருந்து இளங்குடிக்கு செல்லாமலே மீண்டும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டது ஏன், இளங்குடிக்கு பேருந்து இயக்கவில்லை என பயணிகள் பேருந்து ஓட்டுநரிடம் கேட்டபொழுது 60க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தால்தான் இளங்குடிக்கு பேருந்து இயக்க வேண்டும் என ஓட்டுநர் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை சிறப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
நாம் தமிழர் கட்சியினர் நோட்டுக்கானவர்கள் அல்ல நாட்டுக்கானவர்கள் என்று கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்றில் கழிவுகளை அகற்றிய பொழுது நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பானுப்பிரியா தெரிவித்தார். கடலூர் மாவட்ட பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பானுப்பிரியா பண்ருட்டி அடுத்து கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்றில் கட்சி நிர்வாகியுடன் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், தென்பெண்ணை ஆற்றில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மழைக்காலங்களில் அடித்து சென்று கடலில் கலப்பதால் அதனை உணவாக எடுத்துக்கொள்ளும் மீன்களை நாம் உணவாக சாப்பிடும் பொழுது நமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது என்றும் கடல் உயிரினங்களும் அழிந்து வருகிறது என்றும் இதனால் இயற்கை வளங்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்கும் விதமாக தென்பெண்ணை ஆற்றை சுத்தம் செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பானுப்பிரியா தெரிவித்தார். மேலும் நாங்கள் நோட்டுக்கானவர்கள் அல்ல நாட்டுக்கானவர்கள் என்றும், எனவே நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும் வேட்பாளர் பானுப்பிரியா கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் கருத்திற்கு கரூரில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கருத்தினை தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கரூரில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தேர்தல் நேரங்களில் தனக்கு வேண்டிய நபர்களுக்கு சீட்டு கேட்டு ஒதுக்காத பட்சத்தில் இதுபோன்ற கட்சி மீது குற்றச்சாட்டுகள் கூறுவதை கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வாடிக்கையாக வைத்துள்ளார் என்றும், கடந்த மாதம் மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்க கருத்துக்களை தொண்டர்களிடம் கேட்டபொழுது 80% பேர் எனக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனக்கு வேண்டிய ரமேஷ் என்பவரை தேர்ந்தெடுத்து பதவி பெற்றுக் கொடுத்தார் என்றும், கடந்த காலங்களில் திமுக நிர்வாகி KC பழனிசாமியிடம் ரூபாய் 1.5 கோடி பெற்றுக்கொண்டு தொகுதி மாறிக்கொண்டு வந்துவிட்டார் என்றும், இதுபோன்று பல்வேறு முறைகேடுகளை ஜோதிமணி செய்து வருகிறார் என்றும், தவறான தகவல்களை தலைமைக்கு தெரிவித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி அறிவிக்கப்பட்டுள்ளதை வரவேற்கும் விதமாக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சிதம்பரம் மேலரத வீதிகள் பெரியார் சிலை அருகே மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜாகிர் தலைமையிலும் மாநில மாணவரணி செயலாளர் பைசல் முன்னிலையிலும் திமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வெடிவெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் தமிழ் வல்லவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறிவாளி, நிர்வாகிகள் குறிஞ்சி வல்லவன், சரித்திரன், ஆதிமூலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் VM சேகர், நகர செயலாளர் தமிமுன் அன்சாரி, மனிதநேய மக்கள் கட்சி ஷாகுல் அமீது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்துக்குமரன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜாகிரியா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த அதிமுக நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதையடுத்து வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகள் அதிமுக நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் தொகுதி தலைவர் செல்வமணி, காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக துணைத் தலைவர் போந்தூர் செந்தில் ராஜன், அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் இறையூர் முனுசுவாமி, பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கந்தன், காட்ராம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சத்யபூபாலன், பழனி அதிமுக இளைஞரணி அமைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி சால்வை அணிவித்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் வேட்பாளர் பழனி பேசினார்.
அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகி தமிழ்நாடு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட அதிமுக நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றும் அதற்காக அனைவரும் காலையிலும் மாலையிலும் வீடுதோறும் சென்று அதிமுகவின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின் ஊழல்களையும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் நிர்வாகிகளை வேட்பாளர் பழனி கேட்டுக் கொண்டார். இதில் அனைத்து ஊராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், அதிமுக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் புத்தேரியில் இரவு நேரத்தில் வழி தவறி சென்ற டாரஸ் லாரியை வழிமறித்து லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை தாக்கிய சிலரை லாரியில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவின் ஆதாரங்களின் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ரணிகள் அருகே உள்ள நுள்ளிவளை பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுநர் ராபின்சன் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான புதிய டாரஸ் லாரி ஒன்றை வாங்கினார். அதன் பின்னர் லாரி ஓட்டுநர் முருகனை லாரியில் அழைத்துக் கொண்டு ராதாபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரையில் ஜல்லிக்கற்களை ஏற்றி கொண்டு சொந்த ஊர் திரும்பினார். இரவு நேரம் என்பதாலும் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காகவும் வழித்தவறி லாரி ஓட்டுநர் முருகன் என்பவர் புத்தேரி குளம் அருகே 4 வழி சாலையில் சென்றார். அங்கு நின்றிருந்த சில டாரஸ் லாரியை வழிமறித்து இந்த வழியாக உள்ளூர் லாரிகளை மட்டும்தான் அனுமதிப்போம் என கூறி ராபின்சன் மற்றும் ஓட்டுநர் முருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சரமாரியாக தாக்கினர். இதில் காயமடைந்த ராபின்சன் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் ராபின்சன் வளச்சேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து லாரியில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா பதிவுகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சவுக்கு சங்கர் தொடர்பான காணொலியை பயன்படுத்தியதன் காரணமாக திமுக அரசின் காவல்துறை அராஜகமாக நடந்து கொள்கிறது என சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பேச்சாளர் கல்யாணசுந்தரம் குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக பேச்சாளரும் நமது அம்மா பத்திரிகையின் ஆசிரியருமான கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதனுடைய பணிகள் தொடங்கி பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலைகள் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டுமென நேற்று சம்மன் வந்துள்ளது என்றும் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளரை சந்தித்த பொழுது என்ன வழக்கு என எதுவுமே தெரியவில்லை என்றும் காவல்துறையினர் ஒருமையில் பேசுகின்றனர். எங்கள் அனுமதி இல்லாமல் கைபேசியை பிடுங்கிக் கொள்வதுடன் அராஜகமாக நடந்து கொள்கின்றனர் என்றும் ஆசிரியர் கல்யாணசுந்தரம் தெரிவித்தார். மேலும் சவுக்கு சங்கர் தொடர்பான காணொலி விவகாரம் காரணமாக திமுக அரசின் காவல்துறை அராஜகமாக நடந்து கொள்கிறது என்றும் அராஜகமாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும் என்றும் கல்யாணசுந்தரம் வலியுறுத்தினார். இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் குடியாத்தம் மேல்பட்டி சாலையில் உள்ள ஏஜி அகாபே காஸ்பல் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல்பட்டி சாலையில் உள்ள ஏஜி அகாபே காஸ்பல் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் செபி பேராலயத்தின் தலைவரும் ஏஜி அகாபே சபையின் தலைமை போதகருமான பேராயர் நோவா தலைமையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோள்களை கையில் ஏந்தியபடி கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். மேலும் இயேசு கிறிஸ்து வருகையை நினைவு கூறும் வகையில் மாட்டு வண்டி அலங்காரமும் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் மீண்டும் பேராலயத்தில் நிறைவடைந்தது. இதையடுத்து உலக அமைதி பெறவும் ஒற்றுமை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அதன் பின்னர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு திராட்சை பழச்சாறு வழங்கப்பட்டது. இதில் சபை போதகர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் மார்க்கெட் அருகிலிருந்து துவங்கிய குருத்தோலை பவனியில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஓசன்னா பாடல்களை பாடியபடி காந்தி சாலை வழியாக தூய இருதய ஆண்டவர் பேராலயம் வரை ஊர்வலமாக சென்றனர். அதைத் தொடர்ந்து பேராலய பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது.
சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கரூர் பசுபதி பாளையத்தில் உள்ள புனித கார்மல் அன்னை ஆலயத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. கடந்த காலத்தில் ஜெருசலேம் நகரில் இயேசு மரிப்பதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்து கழுத்தை மீது அமர்ந்து எழுச்சியோடு சென்ற பொழுது மக்கள் கைகளில் குருத்தோலையை வைத்துக் கொண்டு அரசராக அவரை வரவேற்றனர். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் குருத்தோலை நாளாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கரூரை அடுத்து பசுபதிபாளையம் புனித கார்மல் அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை ஜோசப் டேவிட் தலைமையில் குருத்தோலை பவனி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் தென்னங்குருத்தோலையை ஏந்தியவாறு ஜெபம் செய்து பவனிகள் பங்கேற்றனர். அதன் பின்னர் புனித கார்மல் ஆலயத்தில் பங்கு தந்தை ஜோசப் டேவிட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவரின் வாழ்விலும் ஆனந்தம் நிலைத்து நிற்க வேண்டுமென பங்கு தந்தை ஜோசப் டேவிட் ஆசி வழங்கினார். நாகர்கோவிலில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி ஆயர் நசரேன் சூசை தலைமையை குருத்தோலை பவனி நடைபெற்றது. இயேசுவின் சிலுவை பாடுகள் நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவகாலம் கடைபிடிக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான தவகாலம் பிப்ரவரி 18ஆம் நாள் சாம்பல் புதன வழிபாட்டுடன் தொடங்கியது. தவகாலத்தின் நிறைவு வாரம் புனித வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தனது சீடருடன் ஜெருசலேம் நகருக்குள் நுழைந்த பொழுது மக்கள் ஆலிவ் மரக்கிளைகளை கையில் ஏந்தி வரவேற்றதாக விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை நினைவு கூறும் வகையில் நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் குருத்தோலை ஆயர் நசரேன் சூசை தலைமையில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கைகளில் குருத்தோலை ஏந்தி ஓசானா பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 44,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உள்ள நிலையில் திமுக ஆட்சியில் கவுன்சிலர் ஒருவரை கூட உருவாக்கவில்லை என்று அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ஆதி ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது திமுக அரசு 5 ஆண்டுகளாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்தது இஸ்லாமியர்களை ஏமாற்றி வருகிறது எனவும் மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி தருகிறோம் என்று கூறி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீனவ சமுதாயத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்றும் தூய்மை பணியாளர்கள் விவகாரங்களில் திமுக மோசமாக நடந்து கொண்டது எனவும் அவர்களது நியாயமான போராட்டத்தில் கூட கழிவறைகளை பூட்டு போட்டு பயன்படுத்தாத வகையில் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் எனவும் சேப்பாக்கம் பகுதியில் விளையாட்டு மைதானங்களை கூட சாமானியர்கள் பயன்படுத்த முடியாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களாக உதயநிதி ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளார் என்றும் வேட்பாளர் ஆதி ராஜாராம் தெரிவித்தார். திருவள்ளூர் தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் வேட்பாளர் பெயர்களை அறிவித்துள்ளார். இந்நிலையில் திருவள்ளூர் தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அருண்குமார் என்பவரை வேட்பாளராக தலைமை அறிவித்துள்ளது. இதனிடையே திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர்களை அறிவிக்காமல் வேறு மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளரை அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி நிர்வாகிகள் திருவள்ளூரில் உள்ள காமராஜர் சிலை அருகே கண்டன கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தேர்தல் நேரங்களில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்ததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கேரள மக்களின் கனவுகளை நனவாக்குவதே என்டிஏ கூட்டணி இலக்கு. கேரளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ், மைக்ரோ ஓவன் மின்னடப்பு வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் முடிந்தால்தான் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பது தெரியும். தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை திங்கட்கிழமை தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரையில் பிணையில்லா கல்விக் கடன் வழங்கப்படும். தேர்தல் வாக்குறுதி அளித்தார் தவிக தலைவர் விஜய். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.